வணக்கம். 11 நாட்கள் விரதம் இருந்து அக்னி சட்டி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ குலசை முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடிக்கொடை விழா வரவிருக்கிறது. நிறைய பக்தர்கள் மாலை போட்டாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா எந்தவித வேண்டுதல்களும் கிடையாது. அதாவது நான் அக்னி சட்டி எடுத்து வாரம்மா, அம்மா நான் உனக்கு அழகு குத்தி வாரம்மா, அம்மா நான் உனக்கு முளைப்பாரி எடுத்து வாரேன்னு சொல்லி எந்தவித வேண்டுதல்களும் இல்லாமல் நான் மாலை போட்டு வாரம்மான்னு சொல்லி இருக்கக்கூடிய பக்தர்களே நிறைய பக்தர்கள் 21 நாட்கள் கணக்கு வச்சு மாலை போட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அதிலும் கூடுதலாகவே ஆடி கொடை விழாவுக்குன்னு சொல்லி மாலை போட்டிருக்கிறாங்க. சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா நான் அக்னி சட்டி எடுப்பேன், அழகு குத்துவேன், ஆனால் 11 நாள் விரதம் அப்படின்னு சொல்லி சிலர் செய்வாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்னி சட்டி எடுப்பதற்கு 11 நாட்கள் விரதம் போதுமானு கேட்டிங்கன்னா போதவே போதாது. 41 நாட்களுக்கு குறையாமல் இருக்கணும். இல்லை சூழ்நிலை கருதி அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு 21 நாட்களாவது குறையாமல் விரதம் இருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா அக்னி சட்டி எடுப்பது, அக்னியை ஏந்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவளுடைய அருள் முழுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் அதை நம்ம முழுமையாக சுமக்க முடியும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஏந்தினோம், அம்மா தாயேன்னு சொல்லி அம்பாளை நினச்சி இறக்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அம்பாளுடைய கோட்டைக்கு அவளுடைய சன்னதி முன்னாடி கடற்கரையில் கொண்டு இறக்குற வரைக்கும் அவளுடைய அருள் இல்லாமல் அதை செய்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றது. அப்போ 11 நாள் விரதம் இருந்தால் அருள் கிடைக்காதான்னு கேட்கக்கூடாது. காலங்காலமாக செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், நமக்கு நம்ம விரதமே இல்லைன்னாலும் என் தாய் எனக்கு அருள் தருவான்னு சொல்லி ஒரு பக்தியில் சிலர் குறைச்சிருப்பாங்க, சிலர் சூழ்நிலை கருதி குறைச்சிருப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையும் இல்லை, அது பார்த்துக்கலாம், அக்னி சட்டி தானே, கூட 2 பருத்தி கொட்டை வச்சா எல்லாம் ஒன்றும் தெரியாதப்பா, பார்த்துக்கலாம், 11 நாள் போதுங்கிற அலட்சியத்தோடு 11 நாள் இருக்காதீங்க. சூழ்நிலை கருதி இந்த வருஷம் எனக்கு இப்படி தான்னா அது வேற. அது அம்பாள் நம்மளுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாள், பொறுத்தருள்வாள். தெரிஞ்சே நாட்களை குறைப்பது அப்படிங்கிறது அக்னியை அலட்சியப்படுத்தின மாதிரி ஆகிடும். அக்னி சட்டி தானப்பா, அதெல்லாம் 11 நாள் விரதம் இருந்தால் போதும், பார்த்துக்கலாம், 11 நாள் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செய்யாதீங்க. சூழ்நிலை கருதி இவ்வளந்தான் அப்படின்னா அது வேற. நிச்சயம் அதை அம்பாள் பொறுத்தருள்வாள், மன்னித்தருள்வாள். மற்றபடி குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்களாவது விரதம் இருந்து அக்னியை ஏந்தும் பட்சத்தில் தான் அந்த வெக்கையிலிருந்து கை சூட்டிலிருந்து அத்தனையையும் தாங்கக்கூடிய சக்தியை அம்பாள் முழுமையாக தந்தருள்வாள். சிலவங்கள்லாம் முழுக்க 2 மணி நேரம் ஆனாலும் வேப்பிலையே இல்லாமல் கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த தெய்வத்தினுடைய அருள். அப்போ வேப்பிலை வைக்கிறவங்களுக்கெல்லாம் அருள் இல்லையாங்கிற மாதிரியும் தவறாக நினைக்கக்கூடாது. வேப்பிலை அப்படிங்கிறது அக்னி சட்டி கூட கொஞ்சம் வேப்பிலை வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா நிறைய வேப்பிலை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது அந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அருள் முழுமையாக வரமாட்டேங்கிற இதை அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக நம்ம கையில் அப்படி நம்ம அருள் உக்கிரமாக ஆடலைனாலும் நம்ம அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறதை அந்த விரதங்கள் தான், நாம் இருக்கக்கூடிய விரதம் தான் நமக்கு அந்த சக்தியை தரப்போகுது. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 21 நாட்களாவது விரதம் இருந்து அக்னி சட்டி எடுத்து சிறப்பான முறையில் நம்மளுடைய வேண்டுதலை செலுத்துவோம். அக்னி சட்டி எடுத்து வேண்டுதல் செலுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அக்னி சட்டியை ஒரு முறை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் என்ன பிரச்சனைக்காக, என்ன காரணத்துக்காக நம்ம அக்னியை ஏந்தணும்னு வேண்டுதல் வச்சோமோ நிச்சயம் அந்த வேண்டுதலை அம்பாள் நிறைவேற்றி தருவாள். ஏன்னா அக்னி எந்தவித தீய சக்திகளும் ஆனாலும் சரி, எந்தவித எதிர்மறை எண்ணங்கள் ஆனாலும் சரி, எந்த தடைகளையும் தவிடுபொடியாக்கி எரித்து சாம்பலாக்கி நமக்கு வெற்றியை தரக்கூடியது அக்னி. அப்பேற்பட்ட அதி அற்புதமான வேண்டுதலை சிறப்பான முறையில் செய்து தெய்வங்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவோம். தெய்வம் அந்த வெற்றியை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.